அமெரிக்கா 2 அணுகுண்டுகளை போட்டது. லிட்டில் பாய் ஷார்ட் பாய், சின்ன பையன் குண்டு பையன் சொல்லி 2 அணுகுண்டுகளை போட்டது. ஒன்னு குரோஷிமாவிலையும் இன்னொன்னு நாகசாகியிலையும். இந்த ஒரு வாரத்துக்குள்ள பேப்பர் வாசிச்சவங்களுக்கு தெரியும், நாகசாகியில போட்ட அணுகுண்டு அவங்க நினைச்ச இடத்துல விழல. இப்போ இந்த ஒரு வாரத்தில் வாசிச்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2வது அணுகுண்டை போடுவதற்கு முன்னே உள்ள உட்கார்ந்து பேசினாங்களாம், எங்க நாம டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே போட்டு விட்டார்களாம். ஒருவேளை 10 ஆண்டுகள் நீண்டு போயிருக்கும் 2ஆம் உலகப் போர். ஒரு 2 அணுகுண்டுகள் 2வது உலகப் போரைய முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது. ஒரு பாஸ்டர் ஜெர்மனியில இருந்து ஜப்பான்ல இருந்து அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதுறாரு. அமெரிக்க அரசாங்கமே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன், நீங்க ஈவிரக்கமின்றி 2 குண்டு போட்டீங்க இல்லையா, நான் என் சபையை இழந்தேன், நான் என் ஆத்துமாக்களை இழந்தேன், என் மனைவி பிள்ளைகள் நான் பார்த்து கொண்டிருக்கும் அப்படி தண்ணி மாதிரி, ஜஸ்ட் லைக் லிக்விட் மாதிரி போச்சாம். இதெல்லாம் என் கண்ணெதிரில் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. அடுத்த லயன், இன்னொரு ஆட்டம் பாம்பு உங்க கையில இருக்குன்னா நீங்க ஆட்டம் பாம்பை போட்டாலும் அழிக்க முடியாத ஒன்று இப்பொழுதும் எனக்குள்ள மீந்திருக்கிறது. அது தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். கை தட்டணும். கவனிச்சீங்களா நீங்க? அரசியல் மாற்றத்தினாலேயோ மனுஷ இயற்கை சீற்றத்தினாலேயோ அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கத்தினாலேயோ எந்த சவால்களினாலேயோ ஏன் ஆட்டம் பாம்பினாலேயோ அழிக்க முடியாத ஒண்ணு பரலோகத்தின் தேவன் நமக்குள்ள விதைத்திருக்கிற விசுவாசம். புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டணும்.